ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும்ல பயிற்சி 2.5 4வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். கணக்கு பார்க்குறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய விவசாயம் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே வைத்துங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ வாங்க என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். -11 -15 -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்கன்னு கேட்குறாங்க. கூட்டுத்தொடர் வரிசைன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த கூட்டுத்தொடர் வரிசையோட 19வது உறுப்பு தான் என்னென்னு நம்மளை கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா, எப்பவுமே கூட்டுத்தொடர் வரிசையோட முதல் உறுப்பு நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஏன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஏ = முதல் உறுப்பு -11 எடுத்துட்டோமா. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா பொது உறுப்பு கண்டுபிடிக்கணும். பொது உறுப்பு எப்படி கண்டுபிடிப்போம்? term 2 - term 1, அதாவது T2 - T1. பொது உறுப்பை வந்து நம்ம என்ன இது சொல்லணும்னா டின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்குன்னா T2 - T1. ஓகேங்களா? அதாவது term 2, இது வந்து term 1, term 2, term 3. ஸோ term 2 - term 1 அதுதான் நம்ம வந்து பொது வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ பொது உறுப்பு எப்படி கண்டுபிடித்து பாருங்கள். T2 என்னது -15 -11. ஓகேங்களா? பாருங்கள், T2 -15 போட்டேன். ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், இங்கேயும் -11. ஸோ ப்ராக்கெட் போட்டு -11 போட்டேன். இப்போது -15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட்டு வெளில இருக்க மைனஸையும் உள்ளே இருக்க மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆகிடுமா, +11. இப்போ பாருங்கள், 15லேருந்து 11 வச்சுன்னா என்னது, மைனஸ் இருக்குது. பெரிய நம்பர் 15 தான். ஸோ 15க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ -15லேருந்து 11 வச்சுன்னா 4. ஸோ ஆன்சர் -4. பாருங்கள், ஏவோட வேல்யூ நம்ம எடுத்து எழுதியாச்சு. பொது உறுப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள். என் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 19வது உறுப்பு தான் கேட்குறாங்க. ஸோ அந்த 19வது உறுப்பை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், எண்ணுன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போது கூட்டுத்தொடர் வரிசையோட ஃபார்முலா எழுதணும். ஓகேங்களா? கூட்டுத்தொடர் வரிசையோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். Tn = a + n - 1 × d. இதுதான் என்னென்னா கூட்டுத்தொடர் வரிசையோட ஃபார்முலா. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா இந்த வேல்யூஸை வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், Tnன்றதை அப்படியே வச்சுங்க. T19 எடுத்துக்கலாம், இல்லை போடாமலே விட்டலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஏவோட வேல்யூ பாருங்கள், நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஏவோட வேல்யூ -11. ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் என்னோட வேல்யூ பாருங்கள் 19 தானே கேட்குறாங்க. ஸோ 19 ஃபார்முலாவில் -1 போட்டாச்சு இன்ட்டு டி. டியோட வேல்யூ பாருங்கள் -4. ஸோ -4 = -11 அப்படியே வச்சுங்க, ப்ளஸ் போட்டுங்க. 19லேருந்து 1 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 19லேருந்து 1 போயிடுச்சுன்னா 18. இந்த 18 வந்து வெளியில் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் -4 இருக்குல்ல, அந்த -4 கூட என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? -11 + 18 × 4 எவ்வளோ, 72. ஸோ -72. ஓகேங்களா? -11 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோ, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -72 -11 -72 கூட்டினா என்ன ஆன்சர் வரும், -83. இதுதான் என்னன்னா 19வது உறுப்போட நம்பர். 19வது உறுப்பை காண்புன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் என்னன்னா 19வது உறுப்பு. ஓகேங்களா? எடுத்து எழுதிங்க. therefore கொடுக்கப்பட்ட கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பு -83 ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.